தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் திருச்சி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பில் வருவாய்த்துறை பதிவுத்துறை கண்டித்து திருச்சியில் காத்திருப்பு போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மாத்தூர் கிராமத்திற்கு உட்பட்ட மல்லிகை நகரில் மனை வாங்கிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்களின் மனைகளை வருவாய்த்துறை பதிவேட்டில் பதிவுக்கு புறம்பாக குளத்தூர் சார்பதிவாளருக்கு எழுதப்பட்ட கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும். வருவாய்த்துறை பதிவேடுகளில் முறைப்படி மனை வாங்கியவர்களின் பெயரில் கிரையப்பத்திரம் மற்றும் பட்டா இருந்தும் நீதிமன்ற தடையோ அல்லது வருவாய்த்துறை தடை மனுவோ இல்லாத நிலையில் பதிவுத்துறை சட்டத்திற்கு புறம்பாக விளக்கம் கேட்டு ஆடியோ எழுதிய கடிதத்திற்கு விளக்கம் அளிக்காமல் வழிகாட்டி பதிவேட்டில் பதிவு செய்ததை ரத்து செய்ய வேண்டும். பத்திரப்பதிவை நிறுத்தி மல்லிகை நகரில் மனை வாங்கிய 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை பழிவாங்குவதை கைவிட வேண்டும். பத்திரப்பதிவை மீண்டும் தொடங்கி பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மாத்தூர் கிராமத்தில் மல்லிகை என்ற ஒரு நிலத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள்லாம் கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வாங்கியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே. 2012, 2013, 2015 வாங்கியிருக்கக்கூடிய சாதாரண ஏழை விவசாயிகள், ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள்லாம் அங்கே நாங்கள் பணம் வாங்கியிருக்கோம். எங்களுடைய நாங்கள் மனை வாங்கும் பொழுது அந்த இடத்துல லீகலாக என்னென்ன ஒப்பீனியன் வாங்கணுமோ வழக்கறிஞரை வச்சு ஒப்பீனியன் வாங்கி அந்த பகுதியில் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா எல்லாமே நாங்கள் பார்த்து நாங்கள் மனை என்பது நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மனைக்கு அந்த பகுதியில் வங்கியில் நாங்கள் தேசிய வங்கியில் நாங்கள் லோன் என்பது நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த பஞ்சாயத்து சாலை போட்டு கொடுத்தோம், தார் ரோடு போட்டு கொடுத்தோம். அந்த பகுதியில் பள்ளிக்கூடம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் சிறுக சிறுக சேமித்து வச்சு அந்த பணத்தில் தான் அந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம். இன்றைக்கு 2022 போல இழுப்பூர் ஆர்டிஓ ஒரு மொட்டை கடிதாசியை போடுறார். சம்பந்தப்பட்ட குளத்தூர் சார்பதிவாளருக்கு ஒரு கடிதம் போடுறார். எதன் அடிப்படையில் இந்த இடங்கள்லாம் பத்திரம் செய்யப்பட்டதுன்ற ஒரு கடிதத்தை போடுறார். அந்த கடிதத்துக்கு முறையா அவர் பதில் கொடுத்திருந்தா, எதன் அடிப்படையில் பண்ணாங்கன்னு பதில் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இன்னைக்கு வந்திருக்காரு சார். தமிழ்நாடு விவசாய சங்கம் தொடர்ச்சியான போராட்டம் நடந்த பிறகு ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு பதில் கடிதத்தை கொடுக்கிறார். என்ன பதில் கடிதம் கொடுக்கிறாருன்னா, இந்த இடம் யூடிஆர்ல ஏற்றப்பட்டிருக்கு, இந்த இடம் இவர்கள் பேர்ல பட்டா இருக்குது, இதன் அடிப்படையில் நான் பத்திரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நாங்க மீண்டும் அந்த இடத்த பத்திரம் பண்ண சொல்லணும்னா பத்திரம் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய குடும்ப காரியங்களுக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு, ஒரு திருமண செலவுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும்னா எங்களால் நாங்கள் வாங்கியிருக்க இடத்த வச்சு எங்களால் அந்த இடத்த வாங்க முடியும். சம்பந்தப்பட்ட பதிவுத்துறையை அணுகிறோம், ஒரு 6-7 மாத காலமாக அணுகிறோம். சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ போய் நாங்கள் போய் பேசுகிறோம். ஆர்டிஓ மேலே லெட்டர் எழுப்புறாங்கிறாரு. அங்கேருந்து போனால் பதிவுத்துறைக்கு போனோம்னா மாவட்ட பதிவாளர் புதுக்கோட்டை அவங்கள போய் பார்க்குறோம், அவங்க சப்ரிஸ்டரை பாருங்கிறாங்க. சப்ரிஸ்டரை போய் பார்க்குறோம், அவங்க டிஐஜியை பாருங்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி சாதாரண மக்களை அலைய விடுறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் அலைஞ்சோம். இன்னைக்கு புதிய அரசு, இன்னைக்கு தமிழகத்தில் விஜயனுடைய அரசு என்பது புதிய அரசு அமைந்திருக்கிறது. இந்த அரசுலயாச்சும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 796 பேர் நாங்கள் மனை என்பதை வாங்கியிருக்கோம். வாங்கினவங்க யாரும் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. எங்க மேல, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மேல, நாங்க வாங்கினவங்க மேல, நாங்க வாங்கினவங்க முன்னாடி மேல எல்லாரும் மேலேயும் பத்திரம் பட்டா என்பது. இவங்க சொல்ற கணக்கு என்ன தெரியுங்களா? 1983 கணக்கு சொல்றாங்க. 83 நில 53 காமாட்சியா பிள்ளைன்னு ஒருத்தர் வாங்குறாரு. அவர் அது பிறகு 1980 அவருடைய வாரிசுகளுக்கு அவர் மனையை பிரிச்சு கொடுக்குறாரு. 80 பிரிச்சு அதையும் கொடுத்துறாரு. 83 நில உச்சவரம்பு சட்டம் போட்டதாகவும் அதன் அடிப்படையில் இந்த இடமெல்லாம் உச்சவரம்புல இருக்கிறதா தகவலாக தான் சொல்றாங்க. ஒரு எழுத்துப்பூர்வமா, ஒரு ஆதாரப்பூர்வமா எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் காட்டவே இல்லை. நான் என்கிட்ட 1200 சதுரடி, 2400 சதுரடி என்கிட்ட இருக்கு. என் பேர்ல பட்டா இருக்கு, என் பேர்ல பத்திரம் இருக்கு, என் பேர்ல நில உச்சவரம்பு இருக்குதா. 2400 ஏக்கர் வச்சிருந்தா நில உச்சவரம்புல போய் சேரும். 2400 சதுரடி வச்சிருக்கக்கூடிய என் பேர்ல இவரு பேர்ல 1200 சதுரடி இருக்கு. இவங்க எல்லாரும் பேர்லயும் 1200 சதுரடி மனம் இருக்கு. 1200 சதுரடி வச்சிருக்க பேர்ல பட்டா இருக்கு, அவங்க வாங்கினவங்க பேர்ல பட்டா இருக்கு, அவர் வாங்கினவங்க பேர்ல பட்டா இருக்கு. இப்போ அரசாங்கம் சாதாரண எளிய மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாங்கமா இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை இதுக்கு முன்னாடியே புதுக்கோட்டை ஆர்டிஓ ஆபீஸ்ல போராட்டம் நடத்திட்டோம், கலெக்டர் ஆபீஸ்ல போராட்டம் நடத்திட்டோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க.
3 மாத காலம் அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ள நாங்க ஏதாவது ஒரு சரி பண்றோம்னு சொன்னாங்க. மேல போய் சிஎல்ஆரை பார்க்கணும்னாங்க. சிஎல்ஆரை போய் மேலையும் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறோம், தேர்தல் வரப்போது தேர்தல் முடிஞ்சு பண்ணி தரலாங்க. இன்ன வரைக்கும் எதுவுமே நடக்கல. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய இடத்த நாங்க வாங்க விற்க எங்களுக்கு வந்து அடுத்தவங்க பரிமாறுறதுக்கு நாங்கள் விற்கிறதுக்கு எங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு அதுக்கான முடிவை நோக்கி தான் போயிருக்கோம். சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் காலையிலிருந்து கடுமையான முயற்சி எடுத்திருக்கிறாரு. நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பேச வைக்கிறோம் இருக்காங்க. அதிகாரிகளை சந்திக்க போறோம். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு இந்த போராட்டம் முடியலன்னா அடுத்த கட்ட போராட்டம் மிக கடுமையான போராட்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த அரசாங்கத்துக்கு தான் அது கெட்ட பேர் ஆகும்ன்றத நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் கார்த்திகேயன், தமிழ்நாடு விவசாய சங்கம் மாநகர் மாவட்ட செயலாளர். அரசு துறை சார்ந்தவங்க தான் இதுல முழுக்க தவறு பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்க தான் தவறு பண்ணிருக்காங்க. ஏன் நீங்க வந்து அப்ரூவ் கொடுக்குறான்ல, டிடிபி அப்ரூவ் கொடுக்குறாங்க. அது யாரு கொடுக்குறது? அரசாங்கம் தானே கொடுக்குது. பட்டா யாரு கொடுக்குது? வருவாய்த்துறை தானே கொடுக்குது. பத்திரம் யாரு கொடுக்குறா? பதிவுத்துறை தானே கொடுக்குது. எல்லாமே முழுக்க தமிழ்நாடுடைய அரசாங்கம் தான். ஏற்கனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துல எல்லாமே நாங்க வந்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கு முன்னே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் நாங்க இடம் வித்திருக்கோம், வாங்கியிருக்கோம், எல்லாமே வாங்கியிருக்கிறோம். முழுவதுமாக அரசாங்கம் செய்திருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு, அதுல கையெழுத்தே கிடையாது. இழுப்பூர் ஆர்டிஓ போட்டதா ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க, எதன் அடிப்படையில் பத்திரம் பண்ணீங்க. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஆர்டிஓ விட கையெழுத்தே கிடையாது. ஆனா 2 ஆண்டுகள் நாங்க போராட்டம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை உண்மையான லெட்டர்னு சொல்லி அவங்களே மாத்தினாங்க. நாங்க வந்து உண்மையான லெட்டர் தான் கொடுத்தோம்னு சொல்லி எல்லா அதிகாரி வாயால சொல்றாங்க. நீங்க லெட்டர் வந்து ஒரு அலுவலகத்தில் லெட்டர் வருதுன்னா அங்க பதிவேட்டில் இருக்கும்ல, அந்த பதிவேட்டில் அது லெட்டர் கிடையாது. நாங்க வந்து ஆர்டில போட்டு நாங்க எடுத்து வச்சிருக்கோம். எழுப்பூர் ஆர்டிஓ வந்து சிஎல்ஆருக்கு வந்து வந்து எல்லாமே அனுப்பிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், உங்களுக்கு நடக்கணும்னு சொல்றாரு. எதுவுமே இது வரைக்கும் நடக்கல. வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால நீங்க ரோட்ல வந்து நிற்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு எங்களுக்கு. எதனால இப்போ வந்து அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து இந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்றாங்க? வேற ஏதாவது கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க. அவங்க எங்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு கார்பரேட் கொடுக்கறதா அரசாங்கத்தோட வேலை. வேற என்ன? அபகரிக்க தான் பண்றாங்க. இப்ப நமக்கு போடலன்னா அது பேர் அபகரிக்கிறது தானே. என் இடத்த என்னால விற்க முடியல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அதெல்லாம் பத்திரம் ஆயிடுச்சு. அதாவது காமாட்சியா பிள்ளையினுடைய பிள்ளைகளுக்கு அவர் பிரிச்சுட்டாருங்க நிலத்தை. அவர்கிட்ட இந்த நிலத்துல பிரிச்சுட்டாரு. அவர்கிட்ட வந்து வேற ஒருவர் வாங்குறாரு. அவர்கிட்ட வந்து ஜான்சன் நீல்துறைன்ற 2 பேர் வாங்குறாங்க. அதன் பிறகு தோழர் இவர் பவர் வாங்குறாரு. இவர் பவர் வாங்கி எங்களை மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சகாயமான விலையில இடம் போட்டிருக்கோம்னு சொல்லி போறாங்க. நாங்கெல்லாம் போய் லீகலா போய் பாக்குறோம், இந்த இடத்துல ஏதாவது வில்லங்க இருக்குதா, எல்லா சான்றிதழும் எதுலையுமே எங்களுக்கு எதுவுமே. பேங்க்ல போய் லோன் கேட்க போறோம், லோன் கொடுக்குறாங்க. பேங்க்ல லோன் கொடுக்குற சாதாரணமா லோன் கொடுப்பாங்களா? அவங்க எல்லாத்தையும் பார்த்தா லோன் கொடுப்பாங்க. 20 லட்சம் லோன் வாங்கியிருக்கும். அப்ப எப்படி திடீர்னு வந்து 2022 சீலிங் லேண்ட்னா எப்படி நியாயமா இருக்குன்றதான் எங்களுடைய கேள்வி.